ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பசங்களோட ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து கார்னிவல் நடந்தது. அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நிமிஷா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது எல்லாமே அவங்கவுங்க ஓனாக அவங்களுடைய ஹேண்ட் ஒர்க். இது நிமிஷா ட்ராயிங் பண்ணியிருந்தா, ஒரு பொண்ணு வந்து ஹேண்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, ஒருத்தவங்க வந்து கீ செயின் வந்து நூறுலேயே பின்னியிருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க ஃபிஷ்ஷு வாங்கி வச்சுருந்தாங்க. இவங்க ஓனாகவே எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி சேல் பண்ணாங்க. நல்லா இருந்தது இந்த கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒரு கிளாஸ் வைஸில் போட்டிருந்தாங்க. அப்போது ஜெஸ்வினுக்கு வந்து நாங்கள் வந்து பரோட்டா சேல் பண்ணுறேன்னு அவன் ஆல்ரெடி மிஸ்ஸிட்டே சொல்லிட்டான். மிஸ்ஸு என்கிட்ட வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க, காரப்பொரி சேல் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் வந்து அவனுக்கு பரோட்டா பிடிக்குங்கிறதுனால பரோட்டா சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அதை கடையில் தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இது வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த பலூன் மாதிரி உள்ளதில் வந்து இப்படி ஜம்ப் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு நிறைய விளையாடுறதுக்கு ஒரு 2-3 போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படி போய் சுற்றி பார்த்துட்டு, ஜெஸ்வினோட ஸ்டால் வந்து பின்னாடி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவனை போய் ஃபஸ்ட்டு நான் காலையிலே போய் பரோட்டாலாம் கொடுத்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் போனோம். அதுக்கப்புறம் போயிட்டு இந்த இடத்துல வந்து காளை மாடு மேலே அப்படி சுற்றுவாங்கள்ல கயிறு போட்டு, அந்த மாதிரி அந்த கேமுக்கு பேர் என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த குட்டி குட்டி பால்லாம் போட்டு மேலேருந்து சறுக்கி வர மாதிரி போட்டினாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மாமா வந்து ஜெஸ்வினோட ஸ்டால் பார்க்க போகலாம். என்ன ரேஞ்சில் இருக்கான்னு தெரியல. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். இவங்கெல்லாம் 12th அங்கே உள்ள பசங்க, ஐடி பசங்களாம். இங்கே தான் ஸ்டால் போட்டிருக்காங்க. இதில் அவங்க நல்லா பாட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த இது வந்து 5th 6th அப்போ இவங்க வந்து 4th. இதுதான் அவங்க மிஸ்ஸு. இதுதான் அவங்க மிஸ்ஸு. இங்கே தான் இருக்கான். இந்த லாஸ்ட்டில் நிற்கிறான் பாருங்க. பரோட்டா சேல் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு வந்தேன். அங்கே நிற்கிறான். சரி அப்படின்னு கேட்டால் நினைக்கிறான் பாருங்க. சரி ஏதாவது சேல் பண்ணியாதான். நானும் ஃப்ரெண்டு எங்களை விடவே இல்லை. அடி வடை வாங்குங்க, போண்டா வாங்குங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான், சொல்லிக்கிட்டே இருந்தான். இவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளதுனால ஒன்றுமே சொல்ல. அல்லாமல் நம்ம பேசணுன்னா எவ்வளோ பேசுவோம் வீடியோவுக்கு. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன்ட்டான். வாங்க சொல்லாமல் எப்படி வாங்க, இங்கே சொல்லிகிட்டே இருக்கணும். அது இப்படி வராங்கன்னா சொல்லணும். ஹாய் மேம், எங்கள் காலேஜில் உள்ள ஒரு மேம் வந்துருந்தாங்க. அவங்கள பற்றி பேசிட்டு விளையாட வந்து அதான் சொல்லு. அது பரோட்டாவை விற்கிறா. சாயங்காலம் வரை விற்கட்டு நம்ம பரோட்டாவை நீங்கள் தான் விற்கணும். வேறு யாரும் வாங்கிப்பாங்களா? காசை கொடுங்க, காசை வாங்க. அது என்னென்னா அவன்கிட்ட வந்து காசு வந்து 200 கொடுத்துருந்தோம். அதை வந்து இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து இது டம்மியாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம சேல் எல்லாம் பண்ணிவிட்டு எங்கெங்கே விளையாடணுமோ அங்கே போய் விளையாண்டுட்டு ஃபைனலாக பேலன்ஸ் நம்ம கையில் இருக்கிறத கொண்டு போய் கொடுத்தோம்னா பேலன்ஸ் ஒரிஜினல் கேஷ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்க கேஷ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த இதில் வந்து இவனுக்கு 200 கொடுத்தது இவன் காலையிலே போய் செயின் மாற்றி இவன் போய் எல்லாம் அவனுக்கு சேல் பண்ணாமல் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். போனோடனே அவங்க மிஸ் மேம் இவன் வந்து இங்கேருந்து இது சேல் பண்ணாமல் அவன் போய் எல்லா இடத்துலையும் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு இடத்துல சேர் போட்டு உட்காந்து சேல் பண்ணக்கணும். ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோன்னா இவன் வாங்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் பரோட்டா வந்து 20 பரோட்டா 18 பரோட்டா கொடுத்து விட்டுருந்தேன். அதில் ஒன்று வந்து டெமோக்கு வேண்டி வச்சுட்டாங்க. பின்ன 17 வந்து சேல் பண்ணிட்டாங்க. எப்படி அவங்க மேம் தான் அதிகமாக சேல் பண்ணாங்க. வாங்க பரோட்டா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அவன் வந்து கேட்பான்.
ஒன்று அப்படியே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வைக்கப்பட்டுட்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் போய் உட்காந்ததுக்கப்புறம் கேளுட்டான்னு சொன்னோன்னே கேட்டு சேல் பண்ண. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பரோட்டா வேலை சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு டீமாக உள்ளே வந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து அவனை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு வேண்டி கத்திட்டு இருக்கிறாங்க, அவன் ஃப்ரெண்டோட அம்மா வந்து. அப்புறம் அவன் போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த காலமாடி இது வேறு ஒரு பையன் ஃபஸ்ட்டு வந்து பாவமாக ஏறினான். அதுக்கப்புறம் அவனால் ஒரு கொஞ்ச இடத்துக்கு போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவனால் வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியல. அப்புறம் கதற ஆரம்பிச்சிட்டா. 2வது செகண்ட் ஏறி உட்காந்துட்டான். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே கதற ஆரம்பிச்சிட்டா இறங்கியில். பயங்கர காமெடியாக இருந்தது. நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். நான் தான் அவனை அப்படி பண்ணி இப்படி பண்ணின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா பசங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி குழந்தைங்க எப்படி சேல் பண்ணுறது, அந்த ஒரு பிஸ்னஸ் ஒரு இது நல்லா இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்க நல்லா டேலண்டாக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். சாப்பிட்டதெல்லாம் கழிச்சிட்டோம்.